வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, குழந்தைகளோட கவனத்திறனை எப்படி இயற்கையாகவும் வேடிக்கையாகவும் மேம்படுத்துறதுன்னு தான். பொதுவா குழந்தைகளுக்கு மனசு சுறுசுறுப்பாவும் ஈடுபாட்டோடும் இருந்தாதான் நல்லா கத்துக்க முடியும் இல்லையா? இந்த சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மூளை பயிற்சிகள் அவங்களோட கவனம், ஞாபக சக்தி பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இதையெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க புத்திசாலித்தனமா கத்துக்கவும், எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக நேரம் கவனம் செலுத்தவும் இது ரொம்ப உதவும். வாங்க அந்த 7 அற்புதமான மூளை பயிற்சிகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல குயிக் மெமரி கேம்ஸ், அதாவது குறுகிய நேர ஞாபக விளையாட்டுகள். கார்ட் மேட்சிங் விளையாட்டுகள் இல்லனா படங்களை பார்த்து எங்க என்ன இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி சொல்றது மாதிரி எளிமையான விளையாட்டுகள். இது குழந்தைகளுக்கு கவனத்திறனை கூர்மையாக்கும், ஞாபக சக்தியை பலப்படுத்தும். இதனால அவங்களோட தினசரி படிப்பு விஷயங்கள் ரொம்ப சுலபமாயிடும். அடுத்ததா ஃபன் பசில் சால்விங். ஜிக்ஸா பசில்ஸ், கிராஸ்வேர்ட்ஸ் இல்லனா லாஜிக் சேலஞ்சஸ் மாதிரி புதிர்களை தீர்க்கிறது. இந்த மாதிரி விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு விமர்சன ரீதியா சிந்திக்கிற திறனை வளர்க்கும், பேட்டர்ன்களை புரிஞ்சுக்க வைக்கும், பிரச்சனைகளை தீர்ப்பது மூலமா அவங்களோட கவனத்திறனை ரொம்ப வலுப்படுத்தும். மூன்றாவது கலரிங் ஃபார் ஃபோக்கஸ், அதாவது டிராயிங்கோட அவுட்லைன்குள்ள அழகா வண்ணம் தீட்டுறது. இது குழந்தைகளுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கும், ஒரு விஷயத்துல எவ்வளவு டீட்டெயிலா இருக்காங்கன்னு மேம்படுத்தும். கைக்கும் கண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டெடி ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை சரி செய்யும். மனசை அமைதிப்படுத்தி கவனத்தை ஒருமுகப்படுத்த இது ஒரு அருமையான பயிற்சி. நான்காவது டீப் பிரீத்திங் பிராக்டிஸ். எளிய மூச்சு பயிற்சிகள் குழந்தைகளுக்கு மனதை ரிலாக்ஸ் செய்ய உதவும். அலைப்பாயும் மனதை குறைச்சு, மன தெளிவை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலும் அதிக நேரம் கவனம் செலுத்துவதற்கு அவங்களோட மனசை இது தயார்படுத்தும். அஞ்சாவது ஸ்டோரி ரீடெல்லிங் டாஸ்க். குழந்தைகளிடம் சின்ன கதைகளை சொல்லி அதை அவங்க திரும்ப சொல்றது. இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும், கேட்கும் திறனை மேம்படுத்தும், ஒரு விஷயத்தில் அதிக நேரம் கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு உதவும். ஆறாவது ஸ்பாட் தி டிஃபரன்ஸ் விளையாட்டுகள், அதாவது 2 படங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிற விளையாட்டுகள். இது அவங்களோட கூர்ந்து கவனிக்கும் திறனை கூர்மையாக்கும், அதிக நேரம் கவனம் செலுத்துறதுக்கு உதவும். மனச அளவுல அவங்கள ஈடுபட வைச்சு ஒரு விஷயத்துல முழுமையா கவனம் செலுத்த தூண்டும். கடைசியா 7வது சிம்பிள் பிரெயின் யோகா. கண்களை சிமிட்டுதல், பிளிங்கிங், கிராஸ் கிரால்ஸ், அதாவது இடது கையால வலது முழங்கால தொடுவது, வலது கையால இடது முழங்கால தொடுவது போன்ற பயிற்சிகள் இல்லனா ஃபிங்கர் டாப்ஸ், விரல்களால் தட்டுவது. இந்த மாதிரி பயிற்சிகள் மூளையோட 2 ஹெமிஸ்பியர்களையும் தூண்டிவிடும். இதனால கவனம், சமநிலை மற்றும் ஒட்டுமொத்த மென்டல் கோஆர்டினேஷன் ரொம்பவே மேம்படும். இந்த மாதிரி மூளை பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது குழந்தைகள் இயற்கையாகவே தங்கள் கவனத்திறனை மேம்படுத்தி படிப்புல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. சின்ன தினசரி பழக்கங்கள் மூலம் குழந்தைகள் வலுவான கவனத்திறனையும், கூர்மையான சிந்தனையையும், நம்பிக்கையான சுறுசுறுப்பான மனசையும் வளர்த்துக்க முடியும். தினமும் இந்த பயிற்சிகளை முயற்சி செய்யுங்க. உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.